தமிழ் வளர்க நாடகக்கலை சபையில் அமர்ந்திருக்கும் ஆன்றோர் அனைவருக்கும் பெரியோர் சிறியோர் தாய் தந்தைமார்கள் ஆளாக பிறந்த அப்பமார்களும் பெண்ணாக பிறந்த அரும் பெரும் தாய்மார்களும் மாணவ மாணவியரும் சகோதர சகோதரிகளும் இன்னும் சுற்று வட்டாரத்திலிருந்து கூத்து பார்க்க வருகை தந்திருக்கும் அத்தனை பொதுமக்களுக்கும் இன்னும் வெளியிருந்து வந்தவங்களுக்கும் ஏன்னா வெளிக்கிறது பொச்சுக்கலாம் மாட்டாங்களா ஏன்னா தப்பு தப்பு பேசிட்டு இருக்கிறா வெளியிலப்பா வெளியில இருந்து வெளியூரு சரி வெளியில இருந்து கூடிய உரம்பர சரம்பர ஆமா அத்தனை பேருக்கும் எல்லாத்துக்குமே கூடிய அத்தனை பொதுமக்களுக்கும் கல்யாணம் ஆனவங்களுக்கும் ஆவாதவங்களுக்கும் எப்படா கல்யாணம் ஆகும்னு சொல்லி ஏங்கிட்டு இருக்கிறவங்களுக்கும் உள்ள பெத்தவங்களுக்கும் பெக்காதவங்களுக்கும் உள்ள பெக்கிறதுக்காக தீவிரமா முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கிறவங்களுக்கும் வயசுக்கு வந்தவங்களுக்கும் எப்படா வயசு துடிச்சுக்கிட்டு இருக்கிறவங்களுக்கும் கூத்து பார்க்க வந்திருக்கிறவங்களுக்கும் வராதவங்களுக்கும் வந்துகிட்டே இருக்கிறவங்களுக்கும் அத்தனை பேர்களுக்கும் எங்களுடைய நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு வட்டம் எலிமேடை சேர்ந்த கலைவாணி கிராமிய தெருக்கூத்து கலை குழுவின் சார்பாக நாடகக்குழு வாத்தியார் மதிப்பிற்கு மரியாதைக்குரிய ஹரிதாஸ் பொன்னுசாமி வாத்தியார் சார்பாக ராயல் பபுன் கோமாளி உங்கள் அனைவர் வருகைக்கும் நன்றி. வணக்கம் வணக்கம் வணக்கம். பழைய மாதிரியாயி ஏன்னா புது மாதிரியா என்ன பழைய மாதிரியே கூப்பிடுற இல்லப்பா இந்த இடத்துக்கு புதுசா வந்திருக்கிறோம். ஆமா இன்னைக்கு விடிய வரையிலும் நல்ல முறையில கதை நடத்தி நம்ம பேருக்கு எடுத்துட்டு போலாம். ஆமா பேருக்கு எடுத்துட்டு போலாம். நல்ல பேர் எடுத்துட்டு போவோம். நான் கெடுத்துட்டு போவாங்க. நல்ல பேர் அதான சொல்றேன். எடுத்துட்டு போலாங்கிற எடுத்துக்கிட்டா நீ செவிட்டு கூதியா இருப்ப. நல்ல பேர் எடுத்துட்டு போலாம்.
அப்படிங்கிற உற்சாகம் வந்துருக்கோம். சரி அதனால ஆ. எல்லாத்தையும் கை தட்டுறேன். ஆ. எல்லா தட்டும் நல்லா இருக்கு. ஆ. அண்ணா இங்க வாங்க. என்ன அண்ணா நீங்க சொன்னதை உங்களுக்கு கேட்டிருக்காது, அதனால உங்களுக்காக நான் சொல்லி வாங்கி தரேன். என்ன அடி உதயமா? இல்லண்ணா கைத்தட்ட வாங்கி தரேன். அப்படியா? ஆமா சொல்லு. கேளுங்க சபையருக்கு. இப்பதான் கோமாளி மொது வெளியே வந்துக்காருங்க. ஏன் தின்னுட்டு இருக்கிற? நான் மாட்டி பேசிட்டு இருக்கிறேன். மொதுனா மொதுண்ணா நான் என்ன தின்னு கொழுத்து மொது இருக்கிறேன். விழுவில்னு வந்துக்கிறேன். ஆனா மொதுன்னா தின்னுபோ இல்ல. இப்பதான் கோமாளி ஃபர்ஸ்டா வெளியே வந்துக்காருங்க. ஆமாங்க, பஸ்ஸுக்கு வரல, டெம்போல ஆம்புலன்ஸ்ல கார்ல வந்துருக்கேன். டிராவல்ஸ்ண்ணா. டிராவல்ஸ் வந்துருக்கேன். ஆமாண்ணா பஸ் விட்டு இல்லண்ணா. இப்பதான் கோமாளி முதல் முறையா வெளியே வந்துக்காருங்க. ஆமாங்க நான் முதல்ல முறையா வந்திருக்கிறேன். இவன் பண்ணி முறையா வந்திருக்கிறான். அப்ப நான் பண்ணி முறையா? நான் முதல்ல முறையாடா. அண்ணா அப்படி கோச்சுக்காதண்ணா. இப்பதான் கோமாளி ரொம்ப நாள் கழிச்சு உள்ள இருந்து வெளியே வந்துக்காருங்க. ஆமாங்க ஆமாங்க கரெக்ட்ண்ணா. ஜெயிலுக்குள்ள இருந்து. ஏன்னா இவன் பாட்டியோட கற்பழிச்சு ஜெயிலுக்கு போயிட்டேன். இப்பதான் ஜாமீன்ல வந்திருக்கிறேன். ஜெயிலுக்குள்ள இருந்தேன். நான் இப்படி நல்லா சொன்னா உங்களுக்கு தெரியாது. இப்பதான் கோமாளி எனக்கு சொல்லாத, அவங்களுக்கு தான் சொல்றேன். அவங்களுக்கு சொல்லு. ஒண்ணு தெரியாது என்ன கேக்குற? நான் இப்படி எல்லாம் சொன்னா தெரியாது. எல்லாம் தெரியும் மாதிரி சொல்லு. இப்பதான் கோமாளி வேஷம் போட்டு வெளியே வந்துக்காருங்க. விடிய முப்பொழுதும் உங்களால தமாஷ் பண்ணி சிரிக்க வைக்கணும்னா அவருக்காக இல்லாட்டியும் அவங்க கூட நாங்க 5 பேர் வந்திருக்கோம். எங்களுக்கு ஜோரா கெத்துட்டு மாளா. சந்தோஷம். ரொம்ப திருப்பதி ஆந்திராவில் மொபைல் முக்கியமான போன். நான் வந்த உடனே கை தட்டுறது எல்லாரும் 2 தவ கை தட்டினாங்க. 2 தவக்கா இல்லனா 2 தவா கை தட்டினாங்க. கை தட்டினாங்க. சரி கை தட்டல சந்தோஷம். மனசுக்கு ரொம்ப திருப்பதி ஆந்திராவில் இருக்குது. காலையில தான் போயிட்டு வந்தோம். செவடா மனசு திருப்தி. ஓ திருப்தி. சரி அதனால கை தட்டினவங்க மட்டும் ஆளுக்கு 10 ரூபா கொடுங்க. என்ன காசு கேட்டுட்டு இருக்கிற? ஓய் காசு கேக்குற? இல்ல கை தட்ட 2-3 தடவை விசைய தட்டினா ஆமா அதே நேரத்துல கொடுப்பாங்க. ஆனா உங்களை பத்தி ஏற்கனவே தெரிஞ்சிருக்குது. யூடியூப்ல பாக்குறாங்க, பக்கத்துல எங்க கூத்து நடந்தவங்க இப்ப பாத்துட்டு வராங்க. ஏன்னு இன்ஸ்டாகிராம் எல்லாத்துலயும் தான் வருது. பாத்துட்டு வராங்க. ஏன்னு கேளுங்க. இந்த கோமாளி இந்த இடத்துக்கு வந்தா கை தட்ட சொன்னா காசு கேப்பாட்டு எல்லாம் உஷாராயிட்டாங்க. அதனால நான் சொன்னேன் கை தட்டினாங்க. நீங்க என்ன பண்றீங்க? கை தட்டின தேடி பார்த்து ஆளு 10 ரூபா கொடுத்துட்டு வந்துருங்க. யாரு? நீங்க. நானு. அடுத்த வருஷம் இதே இடத்துக்கு நீங்க வருவீங்க. இந்த கோமாளி இந்த இடத்துக்கு வந்தா கை தட்ட சொன்னா காசு கொடுப்பான்ட்டு எல்லாம் ஜோரா கேட்டுவாங்க. நல்லா இருக்குது. ஆளு 10 ரூபா கொடுத்துட்டு வந்து. சூப்பர் ஐடியா, அருமையான ஐடியா. ஒரு 1000 ரூபாய் சில்லற கொடு. நான் பேங்க்ல போட்டு வந்துட்டேன். பேங்க்ல போட்டேன். நானும் கோவிந்தா பேங்க்ல போட்டுக்கிறேன். கோவிந்தா பேங்க்னு ஒரு பேங்க் இருக்குது. ஆமா நீதானே கை தட்ட கேட்ட? வைத்திக ஏண்டா ஓய் எவ்வளவு சந்தோஷமா உற்சாகமா கை தட்டினாங்க. ஆமா அதனால அவங்களுக்கு அதாவது நம்முடைய கலைக்குழு சார்பாக எல்லாத்துக்கும் நன்றி வணக்கம் சொல்லுப்பா. ஆனா உங்களுக்காக கை தட்டினவங்களுக்கும் கை தட்டாதவங்களுக்கும் இங்க இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே ஒரு கும்பிடு போடணும். அது மட்டும் இல்ல வந்த உடனே எனக்காக அதாவது குழல் மாலை மலர் மாலை குழல் மாலை போட்டிருக்காங்க. விடிய உட்காந்துக்கலாம். பாப்கார்ன் மாலை முறுக்கு மாலை. இது என்னன்னு தெளிவா சொல்லி பார்க்கலாம். புப்புகாய் புப்புகாய் பாப்கார்ன் பாப்பாகான் இல்ல பாப்கார்ன் பாப்புகான். அப்புறம் புடுகு. என்னது? புடுகு மாலை. முறுக்குனா முறுக்கு புடுகு மாலை. அப்புறம் குடல் மாலை. ஜனங்களை பார்த்து
தாய்மாரே வணக்கம். எங்க வணங்குறது? என்னது வணங்குறது? நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை, நாளைக்கு வணக்குவாங்க. என்னது கரியா? வணங்குறது நான் வணக்குறது இல்லைன்னா எங்க ஊருக்கு யாரா புதுசா வந்துட்டா வாங்கன்னு 2 கை எடுப்போம். சண்டால பாவி, இதுக்கேண்டா சிரமப்படுற? கோயில்ல போய் பூசைக்கு கொடுவா வாங்கிட்டு வந்து இப்படியோட 2 கை எடுத்துரு. சோர்த்திக்கு மாதிரி நாய் மாதிரி கபந்து பிடி பத்திருத்தீங்க. அண்ணா 2 கை எடுக்கிறேன், வெட்டி எடுக்கிறது இல்ல, வாங்கன்னு மரியாதை பண்றது. ஓ மரியாதை, கும்பிடு போடுறது. பெரியவரை கண்டால் மரியாதை செய். ஆமா, வணக்கம் தனக்கழகு. தனக்கழகு அது நல்ல பழக்கம் தான். ஆமாண்ணா, இருந்தா காலத்து மாதிரி வணக்கம் பண்ணும். எப்படி வருஷம் என்ன நடக்குது? 2025 வருஷம் 2025. 2025 நாளுக்கு நாள் நாகரிகமா எப்படி மாறுது? மனசம் பண்ற வேலையெல்லாம் இப்ப மிஷின் பண்ணுது. மிஷின் பண்ணுதா? என்னென்ன வேலை மிஷின் வருது? வீட்டு வேலை, வீட்டு வேலை, காட்டு வேலை, காட்டு வேலை, ரோட்டு வேலை, ரோட்டு வேலை, எல்லாத்துக்கும் மிஷின் வந்து. இந்த வீட்டு வேலை, காட்டு வேலை, ரோட்டு வேலை சொன்னீங்க. இந்த வீட்டு வேலைக்கு என்ன மிஷின்? காட்டு வேலைக்கு என்ன மிஷின்? ரோட்டு வேலைக்கு என்ன மிஷின்? இதெல்லாம் விளக்கம் வேற வேணுமா? சும்மா சொல்லிட்டு போயிருவேன் நீங்க. நல்லா வீட்டு வேலைன்னா நல்லா கேட்டுக்கோ, அருமையா கேப்பேன். வீடு சுத்தம் பண்றதுக்கு மிஷின். சரி, வீட்டுக்கு செவுத்துக்கு பெயிண்ட் அடிக்கிறது மிஷின். பிரேகன்னு குழம்புக்கு மிளகா சாத்தாடுறது மிஷின். மிக்ஸி, இட்லிக்கு அரிசி மாவாட்டுறது. கிரைண்டர், அடுப்பெரிய விடுறது, அடுப்பு கேஸ், தண்ணி காய வைக்கிறது, வாட்டர் ஹீட்டர், துணி துவைக்கிறது, வாஷிங் மிஷின், எல்லாத்துக்கும் மிஷின் வந்துச்சு. ஆனா வீட்டு வேலைக்கு இந்த மிஷின் வந்துச்சு. காட்டு வேலைக்கு என்ன மிஷின்? உழவு ஓட்டுறது, வெள்ளாமை விதைக்கிறது, அறுவடை பண்றது, அடிச்சு கொண்டு வீட்டுக்கே சேர்த்துறது. அங்க போய் நின்னா வேலை முடிஞ்சு போயிடும். நான் இந்த வீட்டு வேலை, காட்டு வேலை சொன்னீங்க, அது கூட ஏத்துக்கலாம். இந்த ரோடு வேலை சொன்னீங்கல்ல, ரோடு போடணும்னா 10-20 பேர் 50 பேர் வேணும். அது முதல்ல. இப்ப எப்படி? இப்ப அப்படி இல்ல. எப்படி? 2 வண்டி 4 ஆள் இருந்தா போதும். 2 வண்டி 4 ஆள் இருந்தா போதும். ரோடு போட்டுருவியா? அந்த வண்டி பேர் என்ன? அந்த வண்டி இப்போ அது என்ன பொக்கல வண்டியா? பொக்கல வண்டி. அப்புறம் சொல்ல சொக்கலைங்க. சொக்கலைங்க வீட்டுல படுத்து கிடப்பாரு. ஜேசிபி, ஏபிசி, ஏபிசி இல்ல என்ன பி? ஏசிபி, சிஎஸ்கேங்கற ஜேசிபி, ஏசிபி இல்லனா ஜேசிபி. தனது வண்டி வந்துருச்சு, அதே மண்ணு பறிக்குது, அதே வேற பக்கம் கொட்டுது. அந்த வண்டி நிறைய ஓடுது. அந்த ஒரு வண்டி இத்தனை வேலை பண்ணுது. ஆமா, இன்னொரு வண்டி இரும்பு டயர். அது என்ன முல்டோசரா? முல்டோசர் இரும்பு. எப்படி ரோட்ல ஓடலாம்? ஏன் வீட்ல இடம் இல்லையா? ரோட்ல அந்த வேலை பண்ண கல் எடுத்து அடிச்சு போடுவோம். செவனாதரம் வண்டி பேருப்பா. ஆனா அதுக்கு பேரு புல்டோசர். ரோட்ல புல்டோசர். அதான் புல்டோசர் இல்ல, ஆப் டோசர் போட்டுக்கலாம். புல்டோசருங்களும் ஆப் டோசர் ஆப்ஷன். அப்ப அந்த வண்டி வந்துருச்சு, ஏதோ ஒரு கருமாந்திரம் வந்துடுச்சு. அவ்வளவையா மனசு இப்ப கம்ப்யூட்டர்ல பிஇ பேடுறதும் கண்டுபிடிச்சு. அநியாயமா பேசிட்டு பிஇ பேடுறதெல்லாம் பேசுனா எனக்கு ஒண்ணு வாங்கி கொடுத்தாங்க. நம்ம காட்டுலயோ கக்குச்சிலையோ உட்காந்து முக்க வேண்டியது. சரி, வயரை சொல்லி விட்டு சுத்தி தட்டுன்னு வெளுக்கணும். அதிகம் நான் எப்படி இருந்தாலும் கழுவத்து கைதனப்படுத்துவேன். அது மிஷின் தான். எப்படி நாம பேசாம ஓபன் பண்ணிவிட்டு போய் குடிச்சுக்கிட்டா போதும். அதே ஆட்டோமேட்டிக் தண்ணி ஊத்தி பிரஷ் வச்சு வரக்கு கழுவி. ஏன்னா எனக்கு ஒரே ஒரு சந்தேகம், அந்த ஒயர் சொருவுங்கிற இல்ல, அந்த ஒயர் கொண்டு போய் நான் எதுவும் சொருவிட்டோம். உங்க பாட்டியா குழாயில நான் அதுல கரண்ட் வருமா? நெப்பு கட்டணும். நாளைக்கு போய் சொருவி வாங்கலாம். இன்னைக்குதான் வீட்டுக்கு போகல, நாளைக்கு போய் சொருவுறேன். நீ அருவி கட்ட கூதி வாய் கிட்டாதாமா. கரண்ட் பிளகு போய் சுவிட்ச் போட்டு தான் சொருவாங்க. சுவிட்ச் போட்டு இல்லையா? பாட்டி குழாயில சொருவி. நான் போய் சொருவினாலும் சொருவி இருப்பேன். அதான் நீ இருக்கிற இதுல சொருவிடுவேன். ஏன்னா 12 மணி மேல டாஸ்மாக்ல தான் இருக்கிறேன். அங்க என்ன வேலை? அதான் நான் அப்பேற்பட்ட நாகரிக காலம். ஆமா, சரி. காலத்துல மாதிரி ஸ்டைல வணக்கம் சொல்லாம திருப்பதி மொட்டை கோயிந்தா போட இப்படி வணக்கம். இதெல்லாம் பழசு. புதுசா விட்டா ஹாய் ஆய் காலையிலே போயிட்டேன். நீ போன ஆய் கேட்கல, இது வேற ஆய். வேற ஆயினா பக்கத்து பாட்டி ஆயிதான். பாட்டி ஆயா நான் ஹாய்
ஒரு கை கொடுக்குறேன் உனக்கு. என்னது அப்படியா? ஆமா, கை கொடுக்குறேன். ஒரு மனுஷனுக்கு ஆண்டவன் எத்தனை கை கொடுத்துருக்கான்? 2 கை கொடுத்துருக்கான். அதுல ஒரு கை சும்மா ஒரு கை கொடுத்தா இன்னொரு கை முண்டியா? நல்லா தானே இருக்குது. உனக்கு எத்தனை கை? 2 கை. எனக்கு எத்தனை? 2 கை. நான் 2 பேர்த்து பிடிச்சிட்டு குளுக்கோணும். கூட்டம் நிறைய இருக்குது. கல் எடுத்து அடிச்சு விடுவாங்க. அந்த பக்கம் போகுது சோளக்காடு. இடி வேறு குளுக்க விடுந்ததுக்கு அப்புறம் வந்தலாம். இவன் என்னத்த குளுக்க குஞ்ச பிடிச்சிட்டு? ஆமா, இதான் குளுக்க சொன்னேன். உன் கையை நான் பிடிச்சது என் கை இப்படி கை விடும். 2 பேரை பிடிச்சிட்டு குளுக்கோணும். ஒன்னா குளுக்குறேன். என்னது கை குளுக்குறேன்? ஏடா வாய் பேச ஊமையோட இப்படி 2 கை கொடுத்தா என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? செத்து போடுறவங்க இளவு கொடுத்தா வாயத்தோ வேற எப்படின்னா சொல்றது? இவனுக்கு வணக்கம் சொல்லி கொடுக்க எனக்கு வெடிச்சு போய் போடுறது எப்படின்னா? தம்பி ஒரு கை கொடுத்தாலும் இங்கிலீஷ் பேசணும். நான் கல்வி கத்துக்கல. கல்வி கத்துக்கல? கிளவிக்கிட்டு போ கத்துக்குவேன். கிளவிக்கிட்டியா? ஆனா கல்வி கத்துக்கல. நான் பேசுறேன். பேசு. லேடி சென்மே பிள்ளையா பூல் நாட்டி அடிக்கிட்டு பூல் அம்மா தெரியல அப்பா தெரியலமான்னு பாடத்து கிடையாது. அருமையான இங்கிலீஷ்னா என்னன்னா பாடத்து கடையிலுங்கிற இங்கிலீஷ். ஆனா இதெல்லாம் உங்களுக்கு தெரியாது. அதெல்லாம் போனா போயிட்டு போகுது. இந்த ஊருக்கு பார்த்தா உங்களை பார்த்தா புதுசா இருக்குது. நீங்க எங்களுக்கு தெரியாது, நாங்க உங்களுக்கு தெரியாது. நீங்க யாரு, உங்க பேர் என்ன, உங்க அட்ரஸ் என்ன? ஆமா, நீங்க யாருன்னு கேக்குறேன். நம்மள விசாரிக்கிறேன். ஆமா. ஏய் ஓய், நம்மள தெரியாது யாருக்கு முடியாது, யாருமே இருக்க முடியாது. அப்புறம் தம்பில அப்புறம் நல்லத புள்ள வாய் மூடாது சுண்ணாது நாய் தூக்காது பேல்ற கிளவி ஆள்றானே எடுத்து விடுங்க. அந்த கிளவி கிட்ட சத்துல நல்லா கேட்டுக்கோ. என் பேரை சொன்னா போய் பாரு. எங்க போய்? தார் ரோட்ல பஸ் லாரி போகும். உங்க பேர் சொன்னா சண்டை வளர்ந்து மேல ரயில் போகும். ரயில் போகும். கப்பல் போகும். மாகாமரத்துல மாங்காமலையும் தேங்காமலையும்டா. நான் இந்த கிளவிக்கு இடுப்புல சத்து இல்லாம இருக்கணும். எதுக்கு? பேல்ற கிளவி ஆள்றனாலையும் இருக்காது. அதெல்லாம் பேர் போனாலப்பா. சரிண்ணா, உங்க பேர் சொன்னா என்ன வரும்? நல்லா கேட்டுக்க. என் பேரை சொன்னா போய் பாரு. எங்க போய்? தார் ரோட்ல பஸ் லாரி போகும். என் பேரை சொன்னா தார் ரோட்ல உங்க பேர் சொன்னா பஸ் லாரி போகும். தண்டை வெள்ளத்துல ரயில் போகும். ஆகாயத்துல ஏரோப்ளேன் போகும். கடல்ல கப்பல் போகும். மாங்காமரத்துல மாங்காமலையும் தேங்காமலையும். உங்க பேர் சொன்னா மாங்காமரத்துல மாங்காய் மலைக்குது. எங்க பேர் சொன்னா மயிரா மலைக்குது. கோவத்துக்கு வர்றான். எல்லா ஊர்லயும் மாங்காமரத்துல மாங்காய் மலைக்கும். தம்பி என்ன பத்தி உனக்கு தெரியல. எங்க ஊர்ல வந்து பாரு. என் பேரை சொன்னா பூனை குட்டியே மியான்னு கத்தும். எங்க ஊர்ல ஐயோ அம்மானு கத்துது. எங்க ஊர்ல ஆட்டுக்குட்டியே புலக்கு போடும்டா. நான் எங்க ஊரு ஆட்டுக்குட்டி சூத்து பெருசுனா வண்டிய சாணி போடுது. என்னையா பெருமை சொன்ன இப்படி? எல்லா ஊர்லயும் புலகதான போடும், சாணியோ போடும். சரி விடு, என் பேரு சொல்லிட்டு கிளம்புறேன். என் பேரு 3 எழுத்துல வரும். உங்க பேரு 3 எழுத்து. ஆமா, ஊரு பேரு. ஆனா ஒரு கண்டிஷன், எழுத்த பேரு தலைகளை சொல்லுவேன், நேர் பண்ணிக்கோ. சரி. அதாவது 3 எழுத்துன்னா முதல் எழுத்து லீ. முதல் எழுத்து லீ. லீன்னா பல்லு காட்டாத. பேரை மட்டும் சொல்லு. நீ சொல்லு லீ. உங்களுக்கு 16 தெரியுது. பேர் யாரு? உங்களுக்கு. என் பேருக்கு நான் பல்லு காட்டுவேன். ஏன் நீ என்ன உன் பல்ல காட்டுற? உங்க பேருக்கு என் பல்லு தெரிய கூடாது. என் பல்லு தெரியுதா? லீ. என்னது லீ? ஏன் என் பேர் நாத்த அடிக்குதா? இப்படி முடிவு சொல்றேன். லீங்கிறது நெல்லில் எழுத்து. பள்ளி தெரியும் சொல்ல முடியாது. அத மனசுல வச்சுக்க. ரெண்டாவது எழுத்து மா. மா 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 மா. பிச்சைக்காரன் வீட்டுக்கு சோறு கேக்குற மாதிரி கேட்க. வேற எப்படின்னா சத்தமா சொல்றா? அம்மா. கண்ணுக்குட்டி கண்ணு பசுமாரி தானே இப்படி கத்த. வேற எப்படின்னா பொறுமையா சொல்லுப்பா. மா மா மா. தர்மா ஜிஹெச் பெட்ல கிடக்குது நடத்துவான். அதையும் நான் மனசுல வச்சுக்கிறேன். 3வது எழுத்து கோ. ஓ லீ மா கோ. லீ மா கோ. எழுத்து மாத்தி போடு. மா கோலி. அட வாங்க சார் கோமாளி. அதான் என் பேர். வாங்க 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 வாங்க. ரைட். சொல்லலனா கூட எல்லாத்துக்கும் தெரியும். எல்லாத்துக்கும் தெரியும் கோமாளி. ஆமாண்ணா. தம்பி என் பேரெல்லாம் இருக்கட்டும். என் கதையை அப்புறம் வச்சுக்கலாம். அப்புறம் வச்சுக்கலாம். நேரத்துல கோழி எல்லாம் ஒவ்வொரு சமயத்துல கோழி என்ன பண்ணுது? கோழி தூக்குற நேரத்துல லைட் கட்டிக்கிட்டு எனங்களை உட்காந்து வச்சு சத்தம் போடுங்க. நீங்க யார்? நாங்க தான் சுருக்கமா சொல்லவானா, நாங்க தான் கூத்தாடிங்க. கூலத்தாடிங்க. கூலத்தாடிங்க. தாடி காணோம். கூலத்தாடி இல்ல, நீலத்தாடி இல்ல, சங்கீத வித்வான்கள். ஓ நீங்க சங்கிலி வித்வானா? ஆமாண்ணா. என்ன நாய் சங்கிலி எறும்பு சங்கிலியா? மனுஷன் சங்கிலி. மனுஷனுக்கு எதிர சங்கிலி. இப்படியெல்லாம் சொன்னா தெரியாது. தட்டுமீனை பிள்ளைகள். ஆனா தட்டுவாணி பிள்ளைங்க. ஏங்க ஆயா ஊர் மேல பெத்து விட்டு போயிட்டாங்க. தட்டுவாணி பிள்ளைங்க. ஆனா கலை பெற்றார்கள்னா
என்னது கலகோத்திரவனா? கலக்கோத்திரவனா? கலக்கோத்திரம் இந்நேரத்துக்கு என்ன வேலை? இதான் கலகோத்திரவனா? அப்படியெல்லாம் சொன்னா தெரியாது. உங்க ஊர்ல நோய் போடுவாங்களா? போடுவோம். போட்டா என்ன நிகழ்ச்சி போடுவீங்க? கிடா வெட்டும் புகை வைப்போம். அதெல்லாம் பகல ராத்திரி. ராத்திரியில மவளை கெடுப்போம். என்ன சொந்தமா ஓலையா? இல்ல இல்ல உரமுறை வெட்டு மாவளையா? மாவளை கெடுப்போம்டா. ஓ மாவளுக்கு அதெல்லாம் முடிச்சு நைட்டு நிகழ்ச்சி என்னன்னா நிகழ்ச்சி ஆ. எங்க ஊர் நோய் போட்டா நோம்பி போட்டா 10-14 மணிக்கு மேல வேலை. இப்படி டேஜ் போட்டு லைட் கட்டி ஜனங்களை இது மாதிரி உட்காந்து வச்சு அந்த டேஜுக்குள்ள நாங்க ஆர்கெஸ்ட்ரா விடுவோம். நல்லா இருக்கும். ஆர்கெஸ்ட்ரா விடுவோம். நாங்க தான் கூத்தாடிங்க. ஓய் கூத்தாடிங்க. பாட்டு வேணுமா? என்னது? பாட்டு வேணுமா? பாடு பார்க்கலாம். பாடு.